வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகுற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நானும் மீராவும் நேத்து வந்து ஹாஸ்பிடலுக்கு போனோம். நம்ம சொல்றோம்ல, நானும் மீராவும் நேத்து ஹாஸ்பிடல் போனோம். இது எப்படி சொல்லலாம்? இப்போ இல்ல பாருங்க, நானும் மீராவும் சப்ஜெக்ட் வந்து ரெண்டு இருக்கு. சரியா? நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? அவர்கள் இல்ல நாங்கள், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் தானே. நாங்கள் அப்படின்னா we யூஸ் பண்ணுவோம். அவர்கள் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன? they யூஸ் பண்ணுவோம். அதே போல அவன் அப்படின்னா he, அவள் அப்படின்னா she, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே. இதே இது ரெண்டு நேம் இருக்கு. நானும் மீராவும் நேற்று ஹாஸ்பிடல் போனோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அடுத்தவங்கள மென்ஷன் பண்றீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அவங்களுடைய நேம் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். மீரா. அடுத்ததா என்னதுன்னா நம்ம நேம் மென்ஷன் பண்ணுவோம். மீரா அண்ட் ஐ, நான், நானும், ஐ. இல்ல வந்து ஐ அண்ட் மீரா இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது தப்பு. மீரா அண்ட் ஐ இந்த மாதிரி தான் போடணும். அடுத்தவங்களை மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்களதான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து லாஸ்ட் தான் நம்ம பேரை மென்ஷன் பண்ணணும். சரி, அப்போ மீரா அண்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? மீராவும் நானும் நேற்று வந்து ஹாஸ்பிடல் போனோம். முடிச்சு போன விஷயத்த பத்தி தான் நம்ம பேசுறோம் தானே. அப்ப இங்க என்ன வரணும்? வெர்ப், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதுறோம். அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி வெர்ப் என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் தானே. அப்போ நம்ம வெர்ப் என்ன வரும்? போனோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, அதோட பாஸ்ட் வெண்ட். ஓகே, அடுத்து எங்க போனோம்? ஹாஸ்பிடலுக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். அப்போ ஹாஸ்பிடலுக்கு இக்கு அதுக்கு டு போட்டுட்டு டு த ஹாஸ்பிடல். ஓகே, டு த ஹாஸ்பிடல். அடுத்து என்ன வரும்? இது என்ன நடந்தது? நேற்று. நேற்றுனா எஸ்டர்டே. அப்போ நானும் மீராவும் நேற்று ஹாஸ்பிடல் போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? மீரா அண்ட் ஐ went to the hospital yesterday. மீரா அண்ட் ஐ went to the hospital yesterday. ஓகே, இது மீரா அண்ட் ஐ இதுதான் நம்ம வந்து என்னன்னா சப்ஜெக்ட் வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. நாங்க வந்து நேற்றுக்கு ஹாஸ்பிடல் போனோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நாங்க நேற்று ஹாஸ்பிடலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி எழுதுவோம்? வி. தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது தான் இந்த வி யூஸ் பண்ணுவோம். அப்போ இத வந்து வீனு சப்ஜெக்ட் வி, நாங்க அப்படின்னு சொல்லும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து நேம் மென்ஷன் பண்றீங்கன்னா இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ வி யூஸ் பண்ணா we went to the hospital yesterday. இல்ல நீங்க நேம் மென்ஷன் பண்ணி சொல்றீங்கன்னா மீரா and I went to the hospital yesterday, இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்க. நானும் அவளும் அடிக்கடி இங்க வருவோம். நம்ம சொல்லுவோம்ல, நானும் அவளும் அடிக்கடி இங்க வருவோம். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நானும் தன்னையும் அடுத்து அடுத்தவங்களையும் மென்ஷன் பண்றோம். இப்போ அவங்களதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? அவளும் she, அவள் அப்படின்னா she தானே. அடுத்து and தன்னை மென்ஷன் பண்ணும்போது I, she and I. ஓகே, அடிக்கடி இங்க வருவோம். அடிக்கடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அந்த அடிக்கடி ஆஃபர் அத போட்டுடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். சப்ஜெக்ட் அடுத்து ஆஃபர் அடுத்து வெர்ப். வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். வெர்ப் எது? இங்க வருவோம், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அத அப்படியே எழுதணும். ஓகே, அடுத்து இங்க. இங்கன்னா ஹியர். அப்போ நானும் அவளும் அடிக்கடி இங்க வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? she and I often come here. she and I often come here. ஓகே,
இதே இது இந்த she and I இந்த இது எழுதுறதுக்கு நம்ம இதுல we னா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுறது. ஓகே we. அப்போ we often come here. இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். அடுத்து மீராவும் பாலாவும் பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்மள மென்ஷன் பண்ணல. ஓகே வேற ரெண்டு பேரை தான் நம்ம சொல்லி இருக்கோம். சரியா? இதுல தன்னை மென்ஷன் பண்ணல. மீரா பாலா வேற ரெண்டு பேரை தான் நம்ம சொல்லிருக்கோம். சரியா? அப்போ மீராவும் பாலாவும் பேசிட்டு இருக்காங்க, பேசிக்கொண்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இது என்னது? பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கு. பேசிக்கொண்டு இருக்காங்க இல்ல பேசிட்டு இருக்காங்க. இதுனா பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லிக்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிரும் தானே. எல்லா இதுலயுமே சப்ஜெக்ட் இருந்தா சப்ஜெக்ட் எழுதுவோம். அப்போ மீராவும் பாலாவும்னா இல்ல எந்த பேரை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகே அப்போ நான் இல்ல ஃபர்ஸ்ட் மீரா போடுறேன். மீரா அண்ட் பாலா. ஓகே மீரா அண்ட் பாலா. அடுத்து என்ன? சப்ஜெக்ட்க்கு அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி என்ன வரணும்? சப்ஜெக்ட் அடுத்து பி வெர்ப் யூஸ் பண்ணனும் தானே. என்ன? am is are. am is are. am தன்னை மென்ஷன் பண்ணும்போது தான் am யூஸ் பண்ணுவோம். தன்னை மட்டும் மென்ஷன் பண்ற இடத்துல ஓகே தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது அங்க மென்ஷன் பண்ண மாட்டோம். அங்க என்னன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம சொல்லும் போது ஆர் யூஸ் பண்ணுவோம். இஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் ஒரு ஆளை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்ணும்போது. சரியா? அப்போ மீரா அண்ட் பாலா ரெண்டு பேரை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப அங்க என்ன வரணும்? ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும். சரியா? அப்போ பேசிட்டு இருக்காங்க, பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். கூட என்ன? ஐஎன்ஜி டாக்கிங். ஓகே அப்போ மீராவும் பாலாவும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? மீரா அண்ட் பாலா ஆர் டாக்கிங். மீரா அண்ட் பாலா ஆர் டாக்கிங். இதே இது அடுத்தவங்க நம்ம சொல்லும் போது மீரா அண்ட் பாலா இந்த நேம மென்ஷன் பண்றதுக்கு பதிலா இதுக்கு தே சொல்லிக்கலாம். சப்ஜெக்ட் என்ன? தே. இததான் நம்ம தே. மற்றவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம சொல்லும் போது தே யூஸ் பண்ணுவோம். தே ஆர் டாக்கிங். ஓகே இந்த நேம்க்கு பதிலா நம்ம தே யூஸ் பண்ணிக்கலாம். தே ஆர் டாக்கிங். இங்க வி யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் வி யூஸ் பண்ணக்கூடாது. வி எங்க யூஸ் பண்ணணும்? அந்த இடத்துல தண்ணியும் மென்ஷன் பண்ணும் போது நம்ம வி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி தே தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ தே ஆர் டாக்கிங். நெக்ஸ்ட் மீராவும் பாலாவும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பாஸ்ட பத்தி சொல்றோம். பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஓகே முடிச்சு போன விஷயத்தை பத்தி தான் சொல்றோம். அது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸா அந்த செயல் நடந்தது நம்ம மென்ஷன் பண்றோம். பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்ப அது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே இது மீராவும் பாலாவும் பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது பேசினாங்க வெர்போடே முடியுது. அப்ப அது என்ன? பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதே இது பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சொல்லும்போது பேசிக்கொண்டு இருந்தாங்க இந்த மாதிரி சொல்லும் போது அது என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிடணும். மீராவும் பாலாவும். மீரா அண்ட் பாலா. ஓகே அடுத்து என்ன வரணும்? பேசிட்டு இருந்தாங்க. இங்க என்னன்னா பி வெர்ப் ஆர் யூஸ் பண்றோம். இங்க பி வெர்ப் என்னன்னா பாஸ்ட்க்கு வாஸ் இல்லனா were. வாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் ஐ தன்னையும் ஐ he she it அடுத்து சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது. வேர் எங்க யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் யூ வி தே அடுத்து ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்லும்போது வேர் யூஸ் பண்ணுவோம். அப்போ மீரா அண்ட் பாலா ரெண்டு பேரும் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். ஓகே அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம். டாக்கிங். ஓகே அப்போ
மீராவும் பாலாவும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மீரா அண்ட் பாலா were talking. மீரா அண்ட் பாலா were talking. சரியா? இந்த மீரா அண்ட் பாலா இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? they யூஸ் பண்ணலாம். அடுத்தவங்கள தானே சொல்றோம். அப்ப they சப்ஜெக்ட் they were talking. they were talking. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நானும் தியாவும் ஜானுவும் நாளைக்கு வந்து உன் வீட்டுக்கு வருவோம். நானும் தியாவும் ஜானுவும் நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவோம். இது எப்படி சொல்லலாம்? இது நாளைக்கு நடக்கக்கூடியது. ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அப்போ இதுல வந்து 3 பேரை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து நம்மள தண்ணி. அப்ப இத வந்து லாஸ்ட் எழுதணும். தியா ஜானு இல்ல வந்து யாருக்கு பேரை ஃபர்ஸ்ட் எழுதினாலும் தப்பு கிடையாது. சரியா? தியா, அடுத்து ஜானு and I தன்னை மென்ஷன் பண்றது. ஓகே. தியா, ஜானு and I. அடுத்து என்ன வரணும்? நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவோம். அப்ப நாளைக்கு நடக்கக்கூடியது. அப்ப என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி பேசுறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? ஆக்ஸிலரி வெர்ப். நம்ம will சேர்ப்போம் தானே? will. அதுக்கு அடுத்து என்னது வரும்? verb. verb எது? நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவோம். வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து உன் வீட்டுக்கு. இப்போ உன் வீட்டுக்கு அந்த வீட மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம் தானே? அந்த வீட்டுக்கு இக்கு அதுக்கு என்ன டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா உன்னுடைய வீட்டுக்கு இல்ல அவனுடைய வீட்டுக்கு இல்ல என்னுடைய வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொசசிவ் யூஸ் பண்ணும்போது உன்னுடைய வீடு, அவனுடைய வீடு, அவளுடைய வீடு, ராஜாவுடைய வீடு இந்த மாதிரி பொசசிவ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம். டு போட்டுட்டு உன்னுடைய வீட்டுக்கு அதுக்கு டு போட்டு உன்னுடைய வீட்டுக்கு என்ன? யுவர் ஹவுஸ். ஓகே. என்னைக்கு? நாளைக்கு. நாளைக்குன்னு சொல்லும்போது டுமாரோ. ஓகே. அப்போ நானும் தியாவும் ஜானுவும் நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவோம். இது எப்படி சொல்லலாம்? தியா, ஜானு and I will come to your house tomorrow. தியா, ஜானு and I will come to your house tomorrow. ஓகே. நெக்ஸ்ட் நானும் என் அம்மாவும் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் அம்மாவும் என்னது? ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணக்கூடிய செயல் என்னது? ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே. அப்போ ரொம்ப நேரமா இப்படி 2 மணி நேரமா இல்ல நேற்றிலிருந்து இல்ல காலையிலிருந்து இந்த மாதிரி நம்ம தொடங்கி பாஸ்ட்ல அந்த டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. இப்போ முடியல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க என்ன வரணும்? present perfect continuous tense படி நம்ம பேசுவோம். present perfect continuous tense படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிடுவோம் தானே? நானும் என் அம்மாவும் இல்ல வந்து எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? என் அம்மா. அப்போ my mom இல்ல my mother. ஓகே. my mom and I தன்னையும் மென்ஷன் பண்றது. ஓகே. அடுத்து என்ன? உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த present perfect continuous tense படி சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து வந்து have been இல்லனா has been எழுதுவோம். have been இது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இல்லனா has been. இது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒண்ணுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். சோ இங்க have been தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. have been. அடுத்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ஐ தன்னை மட்டும் மென்ஷன் பண்ணும்போது நம்ம have been தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? have been. அதுக்கு அடுத்து verb கூட ing சேர்த்து பேசுவோம். அப்ப verb எது? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்றது. அப்போ waiting. ஓகே. அடுத்து உனக்காக அதுக்கு என்ன போடுவோம்? for போட்டுட்டு அந்த காக அதுக்கு for அடுத்து உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. அப்ப for you அப்படின்னா உனக்காக. ரொம்ப நேரமாக அதுக்கும்
for போட்டுட்டு for a long time. ஓகே, அப்போ நானும் என் அம்மாவும் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? My mom and I have been waiting for you for a long time. My mom and I have been waiting for you for a long time. Okay? இல்ல வந்து my mom and I இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? be subject இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். தன்னையும் அடுத்தவங்களையும் மென்ஷன் பண்றது. அதே போல இங்கேயும் பாருங்க தியா, ஜானு and I இல்ல வந்து தண்ணியும் மென்ஷன் பண்றோம். அப்போ தண்ணியும் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்லும் போது இங்கேயும் என்ன யூஸ் பண்ணுவோம்? be யூஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க தண்ணீர் தீர்ந்து போச்சு. நம்ம சொல்லுவோம்ல தண்ணி வந்து தீர்ந்து போச்சு, பால் தீர்ந்து போச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ இத வந்து என்னன்னா present perfect tenseல நம்ம சொல்றோம். ஓகே, ஒன்னு தீர்ந்து போச்சு அப்படின்னா present perfect tenseல சொல்லலாம். அதுல வந்து தண்ணீர் தானே தீர்ந்து போச்சு. ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லணும்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுதான் சப்ஜெக்டா இருக்கும். the water. ஓகே, the water. அடுத்து என்ன வரணும்? present perfect tense படி have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். ஓகே, have இல்லனா has. இப்படி water, அடுத்து milk, இந்த மாதிரி uncountable இத சொல்லும்போது நம்ம வந்து has யூஸ் பண்ணுவோம். ஓகே, has. அடுத்து தீர்ந்து போச்சு, அதுக்கு run out. presentனா run out, past ran out, அடுத்து past participle run out தான். ஓகே, verb த்ரீ ஃபார்ம்ல தானே இருக்கு. அப்போ தண்ணீர் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு the water has run out. The water has run out. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க தண்ணீர் தீர்ந்து விட்டதா. நம்ம வந்து குஸ்டினா கேக்குறோம். தண்ணீர் தீர்ந்து விட்டது அப்படின்னா the water has run out தானே. அதே இது தண்ணீர் தீர்ந்து போச்சா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? தண்ணி தீர்ந்து போச்சான்னா நம்ம வந்து அங்க have இல்லனா has யூஸ் பண்ணுவோம் தானே. அதுல இந்த have இல்லனா has தான் யூஸ் பண்ணி क्वेश्चनா கேட்கணும். ஓகே, தண்ணீர் தீர்ந்து போச்சுனா இது எப்படி எழுதலாம்? the water has run out. இந்த மாதிரி பார்த்தோம் தானே. அதே இது நம்ம வந்து क्वेश्चनா கேட்கும் போது அந்த has யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஓகே, அப்போ has, அடுத்து the water சப்ஜெக்ட் எழுதுவோம். ஓகே, has யூஸ் பண்ணிட்டு அடுத்து சப்ஜெக்ட் the water, அடுத்து என்ன? run out. அப்போ தண்ணி தீர்ந்து போச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு has the water run out. has the water run out. நெக்ஸ்ட் தண்ணீர் தீர போகுது. நம்ம சொல்லுவோம்ல தண்ணி வந்து தீர போகுது, தீர்ந்து போக போகுது, இந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னா இப்போ going to, இந்த going to எங்க யூஸ் பண்ணணும்னா இந்த going to யூஸ் பண்ணிட்டு ஒரு செயலை நான் செய்ய போறேன், நான் தூங்க போறேன், நான் படிக்க போறேன், இந்த மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இத going to யூஸ் பண்ணுவோம். அதே இது இந்த தண்ணி தீர போகுது, ஒரு செயல் செய்ய போகுது, நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த going to யூஸ் பண்ணுவோம். அப்போ முதல்ல தண்ணி the water சப்ஜெக்ட எழுதுவோம். the water. அடுத்து என்னன்னா the going to யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். is be verb. அதுக்கு அடுத்து தான் இந்த going to. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன? run out. தீர போகுது, தீர்றதுக்கு run out. ஓகே, அப்போ the water is going to run out அப்படின்னா தண்ணீர் தீர போகுது. the going to க்கு அடுத்து verb வந்து present formல தான் இருக்கும். ஓகே, இந்த going to க்கு அடுத்து வர verb present formல தான் இருக்கும். இதோட ஃபார்மல் எப்படின்னா first subject, அடுத்து be verb, அதுக்கு அப்புறம் going to,
அதுக்கப்புறம் verb வந்து be1 ஃபார்ம்ல இருக்கும். சரியா, இந்த ஃபார்மட்ல தான் எழுதணும். அப்போ the water is going to run out அப்படின்னா தண்ணீர் தீர போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என் பைக்கில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நம்ம சொன்னோம்ல என் பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு. இது இப்ப சொல்லலாம் பாருங்க, என் பைக்கில் இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். என்னுடைய பைக், மை பைக். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் இல்லனா ஹாஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல வந்து மை பைக். அப்போ ஒன்னு மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து அன்கவுண்டபிள் இத பத்தி சொல்லும் போதும் நம்ம வந்து என்னது ஹாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ மை பைக் ஹாஸ், அதுக்கு அடுத்து என்ன வரணும்? தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சுன்னா ரன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னன்னா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இப்போ சப்ஜெக்டா நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம்? மை பைக். அடுத்து என்ன தீர்ந்து போச்சுன்னா அதை லாஸ்ட் தான் கொண்டு வருவோம். அப்ப என்ன தீர்ந்து போச்சுன்னு அது சொல்லும் போது ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். ஓகே, இந்த மாதிரி சொல்லணும். என்ன தீர்ந்து போச்சுன்னு அதை லாஸ்ட் நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு கூட ஆஃப் போட்டுறணும். ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல் இல்ல ரன் அவுட் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ என் பைக்கில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மை பைக் ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். மை பைக் ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். நெக்ஸ்ட், பால் தீர்ந்து விட்டது. நம்ம சொன்னோம்ல பால் வந்து தீர்ந்து போச்சு. இப்போ பால் தீர்ந்து போச்சு, பொதுவா தண்ணி தீர்ந்து போச்சு, பால் தீர்ந்து போச்சு, சாப்பாடு தீர்ந்து போச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க வந்து என்ன வரணும்? பால். அததான் நம்ம சப்ஜெக்டா, என்ன பொருள் தீர்ந்து போச்சு அததான் சப்ஜெக்டா இருக்கும். அப்ப பால் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரணும்? the milk. இததான் சப்ஜெக்டா இருக்கும். அடுத்து என்ன வரணும்? has. அதுக்கப்புறம் தீர்ந்து விட்டது, run out. ஓகே, அப்போ பால் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு the milk has run out. the milk has run out. இது எங்க கிட்ட பால் தீர்ந்து போச்சு, எங்களிடம் பால் தீர்ந்து விட்டது, இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணோம்னா எங்களிடம் அப்படின்னு சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, எங்களிடம். அங்க என்னன்னா பி யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் எங்களிடம் பால் தீர்ந்து போச்சு. அப்போ பி, சப்ஜெக்ட் பி வந்தாச்சுன்னா இங்க has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, have. அடுத்து என்னன்னா run out of, என்ன தீர்ந்து போச்சுன்னு லாஸ்ட் கொண்டு வந்துடணும். என்ன தீர்ந்து போச்சு? பால். அப்போ milk. இந்த மாதிரி. ஓகே, அப்போ we have run out of milk அப்படின்னா எங்க கிட்ட பால் தீர்ந்து போச்சு. பொதுவா பால் தீர்ந்து போச்சு இந்த மாதிரி சொல்லும் போது the milk has run out. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே ஹோம்வொர்க். இல்ல வந்து சாப்பாடு தீர்ந்து விட்டது, நம்ம சொல்லுவோம்ல சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, மீராவும் பாலாவும் என்ன கூப்பிட்டாங்க. மீராவும் பாலாவும் என்ன கூப்பிட்டாங்க, இது எப்படி சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.